வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு மக்கள் நீதி மையம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மவர் கமல்ஹாசன் 2 நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாரு. ஒன்று WCC, அந்த நிகழ்ச்சி WCC அதாவது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் உடைய நிகழ்ச்சி, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் மெட்ராஸ். நம்ம தாம்பரத்துக்கு பேக் சைடில் இருக்க அந்த காலேஜ், தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து பேக் சைடு போனோன்னா ஈஸ்ட் தாம்பரத்தில் வரும். WCC உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இன்னொன்று வாச்சாத்தி ஆவண திரைப்படம். ஸோ இந்த 2 நிகழ்வுகள் இதில் ரெண்டையுமே லைவ்ல போட்டாங்க. WCC காலேஜ் சன் டிவிலெலாம் போட்டாங்க அந்த மாணவிகளோட. அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ANI நிருபர்களுக்கு, எல்லா நிருபர்களுக்கு என்ன சொன்னார்னா, இப்போ மாணவர்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது முக்கியம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு வச்சுக்கிட்டே நம்ம சொல்லுவோம், எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு, ஆனால் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத வலியுறுத்தணும். ஸோ இதை நான் சொல்ல வந்திருக்கேன். இதை எந்த கட்சி, எந்த ஆளுங்கட்சியும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே பேசும்பொழுது மாணவிகள் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நார்மலாக இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட அவர் IITயில் போகும்பொழுதே கொஸ்டின் ஆன்சர் செஷனாக தான் நடத்தினாங்க. ஏன்னா அவர் ஒரு ஆளை பேசி எல்லாரும் கேட்குறத விட மாணவர்களோட இன்ட்ராக்டிவாக இருக்கணும், அது ஒரு உரையாடலாக இருக்கணும், மோனோலாகாக இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி அ டயலாகாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அவங்க பல்வேறு விதமான கேள்விகள் கேட்டாங்க. அதாவது நீங்கள் திருப்பி மாணவராகி ஒரு காலேஜில் படிக்க வந்தீங்கன்னா என்ன மாதிரி படிக்க வருவீங்க, உங்களுடைய பொலிட்டிக்கல் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஏற்பட்டது, நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்ன இப்படி இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டாங்க. அதில் ஒரு கேள்வி அவர் அளித்தது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. என்னென்னா, நீங்கள்லாம் படிச்சுட்டு வெளில போகும்பொழுது, அதாவது நான் 50 வயசுக்கிட்ட தான் ஆங்கிலம்லாம் நல்லா கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம தமிழை மறந்துட்டோமேனு தமிழையும் நல்லா கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள்லாம் வெளியில் போகும்பொழுது, இப்போ நீங்கள் ஒவ்வொரு துறையில் இருக்கீங்க, நீங்கள்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தாங்கன்னா அவங்க அது சம்மந்தமான துறையில் வேலைக்கு போவாங்க. ஒருத்தர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாங்கன்னா அவங்க அது சம்மந்தமாக போவாங்க. இப்படி ஒவ்வொரு துறை சார்பாக, எக்கனாமிக்ஸ் படித்தாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக ஒரு மாணவர் எல்லாமே இருப்பாங்கள்ல. இது ஆர்ட்ஸ் காலேஜுங்கிறதுனால ஆர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களை சொன்னார். ஒரு மாணவன் அப்படிங்கிறவன் மருத்துவம் படித்தா மருத்துவர் ஆகிறான், இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியர் ஆகிறான், இப்படி தான் போவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையே நான் எப்போது வந்தாலுமே நான் எப்பொழுதும் மாணவனாகவே இருக்கிறேன்னாரு. ஐ எம் ஆல்வேஸ் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் ஆல்வேஸ் லேர்னிங்னாரு. அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கிடைச்சது. அது ரொம்ப அருமையான பதிலாக நான் பார்க்குறேன். எக்ஸலண்ட் ஆன்சர் ஃப்ரம் நம்மவர் கமல்ஹாசன். இதற்கு பிறகு வாச்சாத்தி கொடுமை, அந்த ஆவணப்படம். இந்த வாச்சாத்திங்கிறது அந்த வீரப்பன் வேட்டை அப்படின்னு சொல்லி போகும்பொழுது ஏற்பட்ட அந்த ஏராளமான பெண்களை கற்பழிச்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த வாச்சாத்தியில் நடந்த அந்த 91-96 காலகட்டம். அப்போ இவர் செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ இந்தியாவையே உழுக்கின ஒரு விஷயம், அதுக்கு எதிராக போராடி ஒரு நியாயம் கிடைச்சது. அதை முதல்ல அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்ட்டாங்க ஜெயலலிதா கவர்மெண்ட். 91-96 செங்கோட்டையன் அப்போ வனத்துறை அமைச்சர். அதை மீறி போராடி ஜெயிச்சாங்க. ஸோ அதற்கான ஆவணப்படம் அந்த வாச்சாத்தி கிராம மக்கள் வந்திருந்தாங்க. இது கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. காமரேட் டாக்கீஸ் அப்படிங்கிற அவங்க தான் இந்த ஆவணப்படத்தை டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த கிராம மக்கள், வாச்சாத்தி மக்கள் ஃபுல்லாக வந்திருந்தாங்க. அவங்களோடு நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் உரையாடினார். அவங்களோட சேர்ந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து, அது ரொம்ப பிரமாதம், ரொம்ப அருமையாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு நல்லா இது பண்ணார், நல்லா டிஸ்கஸ் பண்ணார். அந்த ஒரு நிகழ்வும் நேற்று நடந்தது. ரொம்ப அருமையாக கரெக்டான ஆளை தான் கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை தெரிஞ்சு டைம் எடுத்து அவங்களோட இது பண்ணி அவர் என்ன சொன்னார்னா, இது எத்தனை பேர் வராங்க, கூட்டம் அதிகமாக வருதாங்கிறது முக்கியம் கிடையாது, இந்த செய்தி எத்தனை பேருக்கு போய் சேருது, இது கரெக்டாக மனசில் ஏற்றிக்கிட்டு இதை எத்தனை பேருக்கு கொண்டு போகிறோங்கிறது தான் முக்கியம். நான் இப்போ அங்கே பேசுனதுங்கிறது அந்த அரங்கத்தில் உள்ளவங்களுக்கு போயிருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது பல லட்சம் பேருக்கு போய் சேருங்கிற நம்பிக்கையில் தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அந்த நிருபர்கள்ட்டெல்லாம் சொன்னார். ரொம்ப அழகாக சொன்னார். அப்படி கேட்கும்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது என்னென்னா, த்ரிஷாவை பற்றி விஜயோடு சேர்த்து ஒரு
இவர் நம்ம பிஜேபி தலைவர், தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு, அது அவரோட அரசியல், அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப அழகாக அதை வந்து ஒரு தள்ளிட்டு போனார். அதாவது பர்சனலாக லாவணி பாடுறதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது, எங்கள் வேலை மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் பிரச்சாரம் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ராஜ்கமல் நிறுவனம் உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிக்க அடுத்த படம், அதை பற்றின அறிவிப்பு வந்து இன்று மாலை 6:01 வரும்னு நேற்று வெளியிட்டாங்க. அதாவது அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஆஃப்டர் க்ளோரி கம்ஸ் கிரேட்னஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. டுமாரோ 6:01 PM. இப்போ 17ஆம் தேதி வந்து இவருடைய பிறந்தநாள் வருது, நம்ம சிவகார்த்திகேயனோட பிறந்தநாள். எப்பொழுதுமே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜ்கமல் வந்து அந்த பர்த்டேக்கு முன்னாடியே, இப்போ கமல் சாருடைய பர்த்டே, உலகநாயகன் பர்த்டே நவம்பர் 7ன்னா நவம்பர் 6ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடுவாங்க. நவம்பர் 6 அல்லது வந்து நவம்பர் 5ஆம் தேதியோ அறிவிப்பு வெளியிடுவாங்க. இப்போ ரஜினிகாந்துடைய படம் வந்து நவம்பர் 5ஆம் தேதி தான் நம்ம வெளியிட்டோம். 173, அதாவது ரஜினி சிபி சக்கரவர்த்தி அந்த படத்துடைய அறிவிப்பை வந்து நம்ம நவம்பர் 5ஆம் தேதி வெளியிட்டோம். அப்போ சுந்தர் சி அந்த படத்துக்கு வந்து டைரக்டர்னு சொல்லி தான் நம்ம வெளியிட்டோம். அப்படிதான் அதை அனௌன்ஸ் பண்ணோம். எப்போதுமே விக்ரம் முதல்ல 2022 அனௌன்ஸ் பண்ணும்பொழுதும் சரி, தக் லைஃப் அனௌன்ஸ் பண்ணும்பொழுதும் சரி, நம்ம நவம்பர் 6 அனௌன்ஸ் பண்ணோம், நவம்பர் 7 அன்னைக்கு கொண்டாடணும் அதை. ஸோ எப்போதுமே அப்படி தான் இருக்கும். நவம்பர் 7 அன்னைக்கு அது சம்மந்தமாக வேறு ஏதாவது ஒன்று வரும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து எப்பொழுதுமே அந்த, இப்போ தீபாவளி அப்படின்னா தீபாவளிக்கு முந்தின நாள் ஈவினிங் தான் சூப்பராக இருக்கும். ஈவ் ஆஃப் தீபாவளின்னு சொல்லுவோம். அந்த முந்தின நாள் ஈவினிங் தான் கொண்டாட்டமாக இருக்கும், கடைவீதிகளில் கூட்டமாக இருக்கும், வெடி வெடிக்கிறது எல்லாமே. தீபாவளி அன்னைக்கு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதுக்கு முந்தின நாள் நம்ம தயாராகிறது. ஊர்லேருந்து வர்ற ஆட்கள், நம்ம நண்பர்கள்லாம் வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம சந்திப்போம், கடைவீதியில் மீட் பண்ணுவோம், பழைய நினைவுகளை பற்றி பேசுவோம். அந்த மாதிரியாக ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த ஒரு நாளைக்கு பண்டிகைங்கிறப்ப, நாளைக்கு நம்ம பிடித்த நடிகர் படம் ரிலீஸ் ஆகும், அதை பார்க்குறதுக்கான ஏற்பாடுகள், டிக்கெட் வாங்கி வச்சுருப்போம். அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது, ஒரு ஜாலியாக பார்ட்டி பண்ணுறது, இது எல்லாமே முந்தின நாள் நடக்கும். அந்த நாளைக்கு பண்டிகையை எதிர்பார்த்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அப்படி எப்பொழுதுமே நம்ம ராஜ்கமல் பண்ணுவாங்க. நம்ம வந்து அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக நம்ம கொடுத்தோம். தீபாவளி ரிலீஸ் பண்ணி அந்த படம் 350 கோடி கிட்ட வசூல் பண்ண படமாக, ஒரு மாபெரும் வெற்றி படமாக மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக் அமைஞ்சது. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த டைரக்டர் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தார். அதுக்கு வந்து ராஜ்கமலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இன்னைக்கு நிறைய படங்கள் ராஜ்கமல் எடுக்கிறாங்கன்னா, விக்ரமுடைய வெற்றியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி ரூபா அவங்களுக்கு கிடைச்சது. அமரன் படத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி கிடைச்சது, ஓடிடி எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா விக்ரம் வந்து நெருக்கி ஒரு தேட்ரிக்கல், அந்த எல்லா தேட்ரிக்கலும் சேர்த்து 600 கோடி கிட்ட வந்துருச்சு. ப்ளஸ் ஓடிடி அந்த ரைட்ஸ்லாம் சேர்த்து அது ஒரு 800-850 கோடி வந்துருச்சு. ஸோ இந்த 2 படங்கள்னால தான் இப்போ நம்ம நிறைய படங்கள் பண்ணுறோம். நமக்கு வந்து தொடர் வெற்றி படங்கள் தான். தக் லைஃப் வந்து லாபத்தில் நமக்கு கொஞ்சம் கம்மியாக வந்ததே தவிர அது தோல்வி படம் கிடையாது. இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு ஆஃப்டர் க்ளோரி கம்ஸ் கிரேட்னஸ்ங்கிறாங்க. அப்படின்னா இது வந்து க்ளோரிக்கு அப்புறம் கிரேட்னஸ் வருது, இது அடுத்த படம் சிவகார்த்திகேயனை வச்சுங்கிறதுக்கான ஹிண்ட்ஸ் அதிலேயே கொடுத்துட்டாங்க. அமரன்கிறது க்ளோரி, இப்போ எடுக்க போகிற படம் தான் கிரேட்னஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது சிவகுமார் முருகேசன் தாய் கிழவி படத்தை எடுத்தவர் தான் எடுக்கிறாரு. தாய் கிழவி பிப்ரவரி 20 சொல்லியிருந்தாங்க, இப்போ 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ராதிகா வந்து நடிக்கக்கூடிய படம், அது பிப்ரவரி 27 வருது. இப்போ அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இதற்கான அறிவிப்பு இன்று மாலை 6:01 வரும். அப்புறம் ஜனநாயகன், இந்த ஜனநாயகன் படம் வந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கனடாவில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இது தேர்தல் முடிஞ்சு வந்தால் இந்த படத்துக்கு மதிப்பே இருக்காது. ஒருவேளை தேர்தலில் விஜய் படுதோல்வி அடையும் பொழுது அந்த படம் வந்து சுத்தமாக யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இதுவும் இந்த படமே இவங்க பிளான் பண்ணதே தப்பான பிளானிங்காக போச்சு. ஒழுங்காக இவங்க 60 நாளைக்கு முன்னாடி சென்சார் அனுப்பிச்சு டிசம்பர்லேயே சென்சார் வாங்கியிருக்கணும். ஏன்னா இந்த கூட்டணி இவர் யாரோட போவார் வருவாருன்னு பேச்சுக்கெல்லாம் முன்னாடி அவர் பண்ணியிருந்தாருன்னா அழகாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். தே மிஸ் த பிளாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.